3 மாணவிகளின் இறப்பிற்கு திமுகவும் அதிமுகவும் பொறுப்பேற்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அப்போது அவர் அடிப்படை வசதி இல்லாத கல்லூரிக்கு முந்தைய திமுக ஆட்சியில்தான் அனுமதி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த பல மாதங்களாக மாணவர்கள் அடிப்படை வசதி கோரி போராட்டம் நடத்திய பின்னரும் அரசு நடவடிக்கை எடுக்காததே 3 உயிர்கள் பறிபோக காரணம் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுமானமே இல்லாத அந்த மருத்துவக் கல்லூரிக்கு காசு வாங்கி கொண்டு திமுக அரசு அனுமதி அளித்தது. இப்பொழுது அதிமுக ஆட்சியின் போது அந்த அடிப்படை கட்டுமானம் வேண்டும் என்று போராடிய அந்த மாணவர்கள் போராட தலைமை தாங்கியவர்கள் தான் அந்த 3 மாணவிகள். போராடிய காரணத்திற்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா, மரணத்துக்கு என்ன காரணம் என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, மக்களவை கூட்டணியின் சார்பாக